ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். A girl wishes to prepare birthday caps in the form of right circular cone. ஸோ ஒரு பர்த்டே கேப் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சர்க்குலர் கோன் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த ரைட் ஆங்கிள்டு சர்க்குலர் கோனில் தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ரைட் சர்க்குலர் கோன் ஃபார் ஹர் பர்த்டே. ஸோ பர்த்டே கேப் வந்து அவங்களாவே ரெடி பண்ணுறாங்க. யூஸிங் எ ஷீட் ஆஃப் பேப்பர் உஸ் ஏரியா இஸ் 5720 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு ஷீட் பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை கட் பண்ணி தான் கோன் ஷேப்பில் கேப் ரெடி பண்ணுறாங்க. அவங்க எடுத்துருக்க ஷீட்டோட ஏரியா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட்? எவ்வளோ கேப்ஸ் ரெடி பண்ண முடியும்? இஃப் ரேடியஸ் இஸ் எவ்வளவு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். இந்த அளவில் இருந்தால் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டராகவும் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டராகவும் இருந்தால் எத்தனை கேப் இந்த ஏரியா ஆஃப் ஷீட்டில் செய்ய முடியும்? ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5000, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது மொத்த ஏரியா தெரியும், ஷீட்டோட டோட்டல் ஏரியா. ஒரு கேப்போட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு கேப்போட ஏரியாவால் டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கேப்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம கேட்டிருக்கதே ஹவு மெனி கேப்ஸ் மேட் பண்ண முடியும் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கேப்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும் இந்த ஷீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கோன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். இந்த பைக்கு 22/7 போட்டுக்கலாம். ஆர் வந்து 5 சென்டிமீட்டர் தெரியும், பட் எல் தெரியாது. ஸோ இந்த எல் ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர். So 25 plus 144. So 169 L square. So L is equal to root of 169. So L is equal to 13 centimeter. So இப்போ L கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு 13. இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதனால் இந்த ஏரியா ஆஃப் கோன் வந்து இப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கேப்ஸ்க்கு போகலாம். நம்பர் ஆஃப் ஏரியா ஆஃப் கோன் அல்லது கேப், ஒன் கேப். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் கேப்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன அப்படின்னா, அந்த டோட்டல் ஏரியா இருக்குது இல்லையா, ஷீட் ஏரியா, டோட்டல் அந்த ஷீட் ஏரியாவை என்ன பண்ணலாம்னா ஒரு கேப்போட ஏரியாவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 5720 டிவைடட் பை இந்த கேப்போட ஏரியா. ஸோ 22/7 மேலே போயிடும் இன்ட்டு 5 இன்ட்டு 13. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1:1:2. 2 2s are 4, 8 2s are 16, 6 2s are 12, 0. And 1 5 is 5, 5 5s are 25, 7 5s are 35, 2 5s are 10. Then 11 டேபிளில் ஏதாவது போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 11 is 11, 5 11s are 55, 2 11s are 22. ஓகேவா? ஸோ இப்போது 1 13 13, 4 13s are 52. ஸோ 4 into 7 is equal to 28 கேப்ஸ். நம்பர் ஆஃப் கேப்ஸ் எவ்வளோ ரெடி பண்ணலாம்? 28 கேப்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஏரியா ஆஃப் ஷீட்டில் வந்து இந்த சைஸில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து 28 கேப்ஸ் நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் இந்த சம். வெரி வெரி ஈஸி ஒன். ஜஸ்ட் க்ராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த கேப்பை கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா தெரியும். ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேப் கிடச்சிரும். ஒன்றே இதில் வந்து ஸ்லாண்டிங் ஹைட்டு தெரியாதனால பித்தாகரஸ் தியரை யூஸ் பண்ணி எல் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். எல்லாம் கண்டுபிடிச்சி பையாரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ஏரியாவை 5720 ஏரியாவை இந்த சைஸில் இருக்கக்கூடிய கோனோட ஏரியாவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேப் கிடைக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.